வணக்கம். இன்றைக்கி பாய் விட்டு சிக்கன் பிரியாணி தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு அரிசியோடு இன்னொரு அரிசி ஒட்டாமல் அப்படியே கொஞ்சம் கூட அந்த ஸ்ட்ரக்சர் உடையாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதில் வந்து சீக்ரெட் மசாலா என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதே அளவு டேஸ்ட்டாக பிரியாணி உங்களாலே செய்ய முடியும். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு எம்எஸ் குக்கிங் 69 சேனல். இன்றைக்கி பாய் வீட்டு பிரியாணி தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருளை என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பிரியாணி மசாலா, இது வந்து சீக்ரெட் மசாலா. சீக்ரெட் மசாலானா வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சமாக பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய் தேவையான அளவு, அதுக்கப்புறம் கல்பாசி, அருணாச்சி பூ இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வந்து சிம்மிலே வச்சு வறுத்துட்டு பவுட்ரு பண்ண தான் இது. நான் ஆல்ரெடி முன்னாடியே பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதை உடனே ரெடி பண்ணணும் அப்படின்னா வறுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வெயிலில் காய வச்சு கூட பவுட்ரு பண்ணி நீங்கள் டப்பாவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் அது இருக்கும். இதுதான் சீக்ரெட் மசாலா. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை, பட்டை, கசகசா, ஒரே ஒரு ஏலக்காய், கல்பாசி இலை எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து ஆல்ரெடி நம்ம அந்த சீக்ரெட் மசாலா சேர்த்துருக்கனால ஒரு ஏலக்காய் போதும். அப்புறம் கல்பாசி எடுத்துருக்கு. அருணாச்சி பூ வந்து எடுக்கல, மசாலா பொடியிலே அதிகமாக இருக்கனால நான் இப்போ இது சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், மல்லிப்பொடி, இது ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி இலைகள், 1/2 கேஜி சிக்கன். இது வந்து நாங்கள் நல்லா கழுவி உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு வெங்காயம், தக்காளி. வெங்காயம் வந்து பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்து ஒரு பாக்கெட் தயிர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க. பிரியாணியில் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பத்தாமலே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சாப்பாடு வரன்னு அப்படியே ட்ரையாக இருக்குமா, ஸோ நல்லா இருக்காது. நீங்கள் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இது நல்லா காயட்டும். பிரியாணி அரிசி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பக்கம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கல்பாசி, கசகசா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போது பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து இது போல் கீராமல் போட்டுக்கோங்க. முழுமையாக காம்பை மட்டும் நிற்கிட்டு சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியோட கலவை அதிகமாக இருந்தால் தான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இருக்கும். நான் வந்து இன்றைக்கி எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கேன்னா 1/2 கிலோ சிக்கன் தான் பிரியாணி செய்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் நெருப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. மல்லிப்பொடி, மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து பிரியாணி மசாலா, மிளகாய்த்தூள், சீக்ரெட் மசாலா, புதினா கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சும்மா ஒரு டீ குடிக்கிற டம்ளர் அளவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் சேர்க்கல, 1/2 டம்ளர் தான் சேர்த்துக்கிட்டேன். இதுவே போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம்.
சீக்ரெட் மசாலா போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும் அப்படின்றக்காக அளவு கடந்து போட்டுறக்கூடாது. 1 ஸ்பூன் அளவே போதுமானதாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த ஏலக்காய் ஸ்மெல்லும் பட்டை ஸ்மெல்லும் சேர்த்து நம்மளை அது ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆயிரும், சாப்பிட விடாமல் பண்ணிடும். ஆனால் அந்த 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கும் போது அப்படியே பிரியாணி வந்து நம்ம ஹோட்டலில் வாங்குகிற ஸ்டைலு பாய் வீட்டு பிரியாணி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் முன்னாடி வந்து கரம் மசாலா எடுத்து வைக்க மறந்துட்டேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சுக்கலாம். சின்ன சைஸ் எலுமிச்சை தான் நான் எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் ஒரு கொஞ்சமாக புழிஞ்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வர்ற அளவுக்கு. நிறைய பிழிஞ்சிட வேண்டாம், ஏன்னா நம்ம தயிர் வேறு சேர்த்துருக்கோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே மெத்தடில் பிரியாணி செய்யுங்க, கண்டிப்பாக சூப்பராக வரும். அளவுகள் எல்லாம் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போவுமே உப்பு சேர்த்தா தான் கறி நல்லா வெந்து வரும். கறி வந்து 3/4 பதம் வந்து நம்ம வதக்கும் போதே வெந்துடணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கணும். ஒரு சிலர் வந்து சீக்கிரமாக செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டு நம்ம தான் விசில் போட்டு வேக வைக்கிறோம் இல்லையா, அப்போ வெந்துடும் அப்படின்னு வந்து இது பண்ணிடுவாங்க. அப்படி செய்கிறனால தான் நம்மளால் பிரியாணியில் இருக்க பீஸ்லாம் எடுத்து சாப்பிட முடியாது. பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும், வெளியே பார்த்தா வெந்த மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து சதை அப்படியே வேகாமல் இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கும் போதே வந்து கறி வந்து வெந்து வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரைஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம், நம்ம ஆல்ரெடி இருக்க அந்த கிரேவி இருக்கு இல்லையா, அதிலே வந்து வெந்து வந்துடும். கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அதை கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதோட தண்ணி அளவு எப்படி அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் வந்து நீங்கள் தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு தண்ணி இதில் அரிசியோடய கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே வந்து குக்கரில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது மேலே அப்படியே கொஞ்சம் தான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 ரூபா பாக்கெட் அளவு தான் நெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஆயிலே வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம். ஸோ இதுவே போதுமானதாக இருக்கும். எல்லாம் இது பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, அதாவது கிளறும்போது வந்து லேசாக கிளறணும், இல்லைன்னா வந்து அரிசி வந்து உடஞ்சிரும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வைங்க. சூப்பராக ரெடி ஆயிரும். விசில் அந்த ஹீட்லேயே வந்துடும். இப்போது மூடி போட்டு மூடிக்கலாம். விசில் போட்டாச்சு. ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். நிறைய விசில் விட்டுறாதீங்க, சாப்பாடு வந்து குழஞ்சிரும். இதுக்கு சைடிஷ் வந்து சிக்கன் 65 வித் ஆனியன் ரைத்தா நான் ரெடி பண்ணுறேன். 65 எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கலைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விசில் விட்டு நல்லா ஏரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். வேறு லெவலாக வந்திருக்கு நம்ம ரெடி பண்ண பிரியாணி. பாருங்கள், அப்படியே அரிசி ஒரு அரிசி கூட உடையவே இல்லை. நம்ம சொன்ன அளவு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக தண்ணி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பிரியாணி வந்து குலையாமல் வரும். நீங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு பிரியாணி வந்து குழஞ்சி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்ற ஒரு ஃபீலே கிடைக்காது. குழம்பு சோறு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாமே வந்து நான் கிளறிட்டு காட்டுறேன். பிரியாணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும்.
இந்த பிரியாணியில் வந்து நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்துக்காத போதே எந்த அளவுக்கு லுக்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.